ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குழிப்பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து காப்பிடி உலக்குன்னு சொல்லுவாங்க. அதில் 1.5 உலக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இது நார்மலாக ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி தான். பாருங்கள், இந்த சைஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது கிளாஸில் அந்த மாதிரி கப்பில் அளக்குறீங்க அப்படின்னா இதே அளவுலேயே போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 உலக்கு போட்டிருக்கேன். இது வந்து பச்சரிசி தாங்க. அதுக்கப்புறமேட்டு அதிலே அரை உலக்கு புழுங்கல் அரிசி, நம்ம ரேஷனில் போடுவாங்கள்ல, அதே அந்த அளவுக்கு புழுங்கல் அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் தனித்தனியாக நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். உளுந்து வந்து 100 உளுந்து. இந்த கிளாஸ் வந்து 200 பிடிக்கும். அதனால் நான் வந்து 100 உளுந்து போட்டிருக்கேன். அதிலே அரை கிளாஸில் வெள்ளை உளுந்து தான், நம்ம கடையில் வாங்குகிற வெள்ளை உளுந்து. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாச்சும் நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஒன்றா ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றுமே இல்லை. உளுந்து வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னாத்தான் இந்த அளவுக்கு நல்லா உடையிற அளவுக்கு ஊறி இருக்கும். வெந்தயமும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த தண்ணியை விட்டுட்டு அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. முக்குளிக்கு வந்துட்டு எப்போவுமே மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை பாகு ஊற்றி கிண்டும்போது மாவு வந்து தண்ணியாகும். அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணியாயிரும். அப்புறம் பணியாரம் ஒழுங்காகவே வராது. இப்போ ஃபுல்லாக உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டேங்க. கிரைண்டர் வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றும்போது இந்த மாதிரி தான் சுற்றியும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் சும்மா கையில் தண்ணி தொட்டுட்டு சுற்றியும் மட்டும் வச்சு விட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா இழுத்து ஓடிடும். பாருங்கள், மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்திருக்கணும். இப்போ இதில் உளுந்தை மட்டும் நான் அள்ளிடுறேங்க. நல்லா ஆட்டிருச்சு. லைட்டாக மட்டும் தண்ணி கையில் தொட்டு இந்த ஓரத்தில் மட்டும் வச்சிங்க அப்படின்னாலே போதும். உளுந்துக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ உளுந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து தனித்தனியாக அரைக்கணும் அவசியம் இல்லை, ரெண்டையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து தனித்தனியாக மட்டும் ஊற வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. இப்போ பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டையுமே சேர்த்துக்கலாங்க. இது புழுங்கல் அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படின்னு. சரி, பச்சரிசி நல்லா மாவாட்டம் ஊறிடுச்சு. ஊறுற டைம்லையே நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசிக்குமே தண்ணி வந்துட்டு நல்லா கெட்டியாக ஆட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. உள்ளே இருக்கிற அந்த அரிசி ஏதாவது சிக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரிசி வந்து எப்போவுமே நைஸாக ஆட்டிடக்கூடாது. உளுந்து மாதிரி நல்லா நைஸாக ஆட்டிடக்கூடாது. லைட்டாக நெருன்னு இருக்க தெரியணும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக நெருன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த டைமில் எடுத்துருங்க மாவு எல்லாத்தையும். இப்போ நான் ஒரு டப்பாவில் 2 மாவையுமே ஒன்றா கலந்து எடுத்திருக்கேன். இப்போ மாவை கரைச்சிடலாங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவோட அளவு ஜாஸ்தியாகுது அப்படின்னா உப்போட அளவும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையிலே வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. பச்சரிசி அரிசி மாவு வந்துட்டு கீழே போயிடும், உளுந்து மாவு மேலே வந்துடும். அதனால் நல்லா கீழே விட்டு நல்லா கிண்டி நல்லா கரைச்சிக்கோங்க மாவை. பாருங்கள், நம்ம மாவு எடுக்கும்போதே தெரியும் அந்த அரிசி மாவு வந்துட்டு எந்தளவுக்கு ஆட்டியிருக்கும் அப்படின்னு. லைட்டாக நெருன்னு தெரியும். இப்போ அதை நல்லா கரைச்சாச்சு. சுற்றியும் நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு டப்பா போட்டு மூடி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். இது பிளாஸ்டிக் டப்பாவில் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. சில்வர் பாத்திரம் எதுலனாலும் மாவு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எடுத்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் காமிக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கு. நல்லா மாவு புளிச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு 7 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் மாவு புளிக்கும். ஒரு சில பேருக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே மாவு புளிச்சிரும். பாருங்கள் நல்லா இருந்துச்சு மாவு புளிச்சு.
இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படியோ அந்த அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு நல்லா பொது பொதுன்னு சூப்பராக பொங்கி இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சர்க்கரை பாகு ஊற்றி கிண்டி நம்ம பணியாரம் சுடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம வெல்லம் வந்து கரைச்சிக்கிறலாம். நீங்கள் வந்து இனிப்பு ஜாஸ்தி போடுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வெல்லத்தோட அளவும் அதிகரிச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி அச்சு வெல்லத்தில் 3 கட்டி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அந்த மாதிரி தூளாக உடச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கிடலாம். வெல்லம் வந்து ரொம்ப பாகுப்பாக தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கரைஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும். அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் கரைக்கும் போதே நல்லா தண்ணி வரும். நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு நல்லா கரைச்சிக்கிடலாம். இதில் வந்துட்டு நான் ரெகுலராக வாங்குகிற வெல்லம் தான், அதனால் இதில் வந்துட்டு அந்தளவுக்கு மண்ணே இருக்காது. நீங்கள் வேணும் அப்படின்னா தனியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற்றுங்க. இதில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி அதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து மாவில் அதை வெல்லத்தை ஊற்றி உடனே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இல்லை அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும் மாவுக்குள்ளேயே வெல்லம் வந்துட்டு. உடனே அதில் ஊற்றிக்கிட்டே அப்படியே கரைச்சி விட்ருங்க மாவில். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஊற்றிக்கிட்டு உடனே கரைச்சி விட்ருங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகும், 3 நிமிஷம் ஆகும், அந்த மாதிரிலாம் டைம் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து வெல்லம் வந்து கட்டி கட்டியாக ஆயிரும். இந்த மாதிரி உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெல்லம் எல்லா சைடும் போகிற மாதிரி மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிறேன். நீங்கள் இதே அளவில் இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வருங்க பணியாரம். நிறைய பேர் சொல்லுவாங்க பணியாரம் வந்துட்டு செய்கிறது பெரிய வேலை, மாவு கரெக்டாக போட்டு ஆட்டல அப்படின்னா நல்லாவே வராது அப்படின்ட்டுலாம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் போட்டு செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. உள்ளக்க அந்த பணியாரத்துக்குள்ளே தேங்காய் இருக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, வெல்லம் நிறையா போட்டிங்க அப்படின்னாலும் தேங்காயோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மாவு வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாயிரும். எடுத்து ஊற்றும்போது நல்லா கெட்டியாக வந்துடும், பணியாரமும் சூப்பராக வரும். இப்போ நம்ம பணியாரத்தை ஊற்றிக்கிடலாம். கல் வச்சு நல்லா கல் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கிடலாம். நான் நார்மலாக எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா காயட்டும். அது வந்து எந்த கல்லில் வேணாலும் ஊற்றிக்கிடலாம். நான்ஸ்டிக்கு, இரும்பு, எந்த கல்லில் வேணாலும் இதே மாதிரியே அளவில் செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கிடலாம். உங்கள்கிட்ட அந்த ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ரஷ்ஷில் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மாவு ஊற்றிக்கிடலாங்க. பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஏன்னா லைட்டாக வேகும் போது மேலே வந்து பொங்கி வந்து வடிஞ்சிரும். அதனால் 3/4 பதத்து வரைக்கும் ஊற்றிக்கோங்க அந்த குழியில். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உள்ளே போட்டிருக்கிற தேங்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த வெல்லத்தோட அந்த பணியாரத்துக்கும் அந்த தேங்காய்க்கும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது மேலேயும் நெய்யோ, தேங்காய் எண்ணெய், எண்ணெய் எது வேணாலும் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுக்கிடலாம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக வேகும். இல்லாட்டா மேலே மட்டும் நல்லா கருகிடும், அப்புறம் உள்ளே வந்துட்டு வேகாத மாதிரி இருக்கும். அந்த உள்ளே அந்த முக்களிக்கல்லே கொடுத்துருப்பாங்கள்ல ஒரு குச்சி மாதிரி, அதை வச்சு தான் நான் எடுக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு கம்பி, இந்த சினுக்கரிக்கு சொல்லுவாங்கள்ல தலை சிக்கு உடைக்கிறதுக்கு, அதை வச்சு எது வச்சு வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு லைட்டாக ஓரத்தில் எடுத்து விட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும்.
இப்போ லைட்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. திருப்பி போட்ட உடனே சீக்கிரத்துலேயே வெந்துடும். ஏன்னா லைட்டாக அந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் லைட்டாக திருப்பி போட்டுட்டு வேகணும். அதனால் உடனே எடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ மீதி இருக்கிற மாவையும் நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ வாங்க பணியாரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குது. அந்த தேங்காயோட டேஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுக்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே அளவில் மாவு போட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye. Bye.